சினிமா பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்டுக்கு எல்லையே கிடையாது. திறமை சூப்பராக இருந்ததுன்னா பிரேக் த்ரூ கண்டிப்பாக வந்துடும். பிரச்சனை இங்கே என்னன்னா எல்லாருமே திறமை இருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர பல பேருக்கு திறமை இல்லை. ஏஐலே நீங்கள் உருவாக்கலாம், படத்தை உருவாக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் காட்சி உருவாக்கலாம். பல இளைஞர்கள் வந்து ஏஐலே வந்து பிச்சை உருவாக்குறாங்க, வீடியோ பிச். தம்பி கொஞ்சம் டெக்னாலஜிக்கு அப்கிரேட் ஆகுங்க, பழங்காலத்தில் இருக்காதீங்க. பிச் டாக்மெல்லாம் இனிமேல் தேவையில்லை, எனக்கு வீடியோ அனுப்பலாம். நீங்கள் எப்படி சார் பண்ணுறது வீடியோவில் என்ன? ஸோ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பாரு அப்படின்னா அது விட காணாம போயிடுவாங்க. ஒவ்வொரு படமே ஒரு அனுபவம் தான். பல படங்களுடைய ஜேர்னி வந்து பெயின்ஃபுல். The filmmaker will make you cry. மனசால வானான்னு நினச்சி போய் மாற்ற படங்கள்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு அது அந்த படம் மூலமாகவே 9 கோடி லாஸ். மற்றவங்களாம் நம்பி நம்ம படம் பண்ணிவிட்டு நான் வந்து அடி வாங்கிட்டு உட்காந்துருவேன். படத்தினுடைய மேக்கிங் போதே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ண முடியும்? எக்ஸிட் ஆக முடியுமா? ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா? ஒரு படம் நம்மளை வந்து அடுத்த கட்ட கொண்டு போயிடாதா? அந்த படம் மூலமாக நம்முடைய லாஸஸ் எல்லாம் நம்ம ரிகவரி பண்ணி நம்ம இழந்த சொத்தெல்லாம் திருப்பி மீட்ட முடியாதா அப்படின்னு எண்ணத்தில் தான் இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் பல தயாரிப்புகள் இருக்காங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. அவளுக்கு ஒன்ன பிடிக்காத. டவுன்ல நானே உன்னை நிறைய பொண்ணுங்களோட பாத்திருக்கேன். மத்தவங்களும் நீ ஒண்ணா? சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சினிமா எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அந்த ஒரு 3 நிமிஷம் ஒரு 130 140 செகண்ட்ஸ்லேயே ஒரு படத்தோட சீன் லெவலுக்கு வந்து அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணி இப்போ நகைச்சுவைகள் பார்க்குறோம். ராஜ் பிரியன் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலையுமே அவங்களோட டேலண்ட்டை, ரைட்டிங் டேலண்ட் எல்லாத்தையுமே காட்டிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு ப்ரொடியூசராக என்ன மாதிரி சான்சஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது? சினிமா பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்டுக்கு எல்லையே கிடையாது. எல்லா டேலண்ட்டும் ஜெயிச்சிட முடியும். இப்போது சமீபத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு வந்து பெருமையாக இருந்தது. தனுஷ் சாருடைய அடுத்த படம் வந்து ராஜேஷ் நந்தன் ஒருத்தர் பண்ணுறாரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவர். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்கோ பெரிய ரெக்கக்னிஷன்லாம் கிடச்சிருக்கு. 10 வருஷமாக ஷார்ட் ஃபிலிமில் இதெல்லாம் பாப்புலராக இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குறாரு. அவர் சொல்கிற ஒரு கதை வந்து தனுஷ் சாருக்கு பிடிச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு படத்தை வந்து ஒண்டர் பார் ஃபிலிம்ஸில் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. 10 வருஷம் முன்னாடி எங்கே இருந்தார்? ஒரு சின்ன வயசில், ஒரு 20 வயசு இருந்திருக்கும். இன்னைக்கு 30 வயசில் 10 வருஷம் அவனுடைய உழைப்பும் அவனுடைய திறமையும் எங்கோ ஒரு இடத்துல ஒரு வடி கிடச்சிருதுல்ல, ஒரு எங்கோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்கும். ஸோ இளைஞர்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லுவேன், உன்னையோட தான் இளைஞர்கள் சினிமாவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை சூப்பராக இருந்ததுன்னா பிரேக் த்ரூ கண்டிப்பாக வந்துடும். பேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். பெர்சிஸ்டன்ஸும் பேஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக சினிமாவில் ஜெயிச்சிடலாம். பிரச்சனை இங்கே என்னென்னா எல்லாருமே திறமை இருக்குதுன்னு நினைக்கிறாங்களே தவிர பல பேர்கிட்ட திறமை இல்லை. அதுதான் பிரச்சனை. திறமையை வளர்த்துக்கிறதும் இல்லை. நான் வந்து கதை பிச் பண்ணும்போது நான் வந்து சில கதைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ சமீபத்தில் வந்து ஒரு படத்தினுடைய கதை மாதிரி ஒருத்தர் என்ன பிச் பண்ணார். என்னங்க இது இப்போ சமீபத்தில் வந்து படத்தினுடைய கதை மாதிரியே இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்கக்கூட இல்லையா? என்ன நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது உங்களோட நாலேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஏன் நாலேஜ் பெட்டராக இருக்குல்ல உன்னோட? நான் அப் டு டேட்டாக இருக்கேன். நான் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் அப் டு டேட்டாக இருக்கணுமா, கிரியேட் பண்ணுறவங்க அப் டு டேட்டாக இருக்கணுமா? கிரியேட் பண்ணுறது தான் அப் டு டேட்டாக இருக்கணும். அந்த இயக்குனருக்கு நான் வந்து மெசேஜ் போட்டேன், நீங்கள் ஒரு புது இயக்குனர், ஒரு படத்தை சான்ஸ்க்காக என்கிட்ட வரீங்க. சமீபத்தில் இப்போ 2 வாரம் முன்னாடி வந்த படம் அதே கான்செப்டில் வந்திருக்கு, அதை கூட பார்க்கலன்னா அப்போ நீங்கள் என்ன டேரக்டரு? அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் பொலைட்டாக மெசேஜ் அனுப்பிச்சேன். பிரதர் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள், அது பிறகு இந்த கதையை பிச் பண்ணோன்னா என்கிட்ட வந்து பிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வரவே இல்லை என்கிட்ட. ஏதர் அவர் என்ன நினச்சிருக்காரு, நான் அவ்வளோ ஏதோ ஒரு முட்டாள் மாதிரி அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி என்கிட்ட பிச் பண்ணாரா, இல்லை அவர் ஜென்யூனாகவே அந்த படம் பார்க்கலையா எனக்கு தெரியல. நான் வந்து சாட் ஜிபிடிலேருந்து ஏஜிஎம்லேருந்து எல்லாம் அப்டேட்டாக இருப்பேன். நைட்டு உட்காந்துட்டு 1/2 hour ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நேற்றெல்லாம் சாட் ஜிபிடி உட்காந்து நான் தமிழ் அரசியல் பற்றி டிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போது நான் எந்தளவு நான் வந்து ஆர்வமாக இருக்கணும், கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கணும், அதை விட நீங்கள் 200% இருந்தால் தான் நீங்கள் என்னை விட அதிகமாக ஜெயிக்க முடியும். இதுக்கு மேலே அவங்க வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே கற்றுக்கலாம், rather than going to இன்ஸ்டியூட். எனிவே நீங்கள் இதோட ஏல இருக்குன்னு எல்லாமே கற்றுக்கலாம். எல்லாமே ஏல நீங்கள் உருவாக்கலாம். ஏல நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு படத்தை உருவாக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் காட்சி உருவாக்கலாம், ஏல வீடியோ உருவாக்கலாம். பல இளைஞர்கள் வந்து ஏலே வந்து பிச்சை உருவாக்குறாங்க, வீடியோ பிச்சு. நான் வரவங்களுக்குலாம் அப்படி தான் சொல்லுவேன், தம்பி கொஞ்சம் டெக்னாலஜிக்கு அப்கிரேட் ஆகுங்க, பழங்காலத்தில் இருக்காதீங்க, பிச் டாக்மெல்லாம் இனிமேல் தேவையில்லை, எனக்கு வீடியோ அனுப்பலாம். நீங்கள் எப்படி சார் பண்ணுறது வீடியோவில் என்ன? ஸோ ஓகேவா, நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பாரு அப்படின்னா அது விட காணாம போயிடுவாங்க. அது பிறகு அவங்களுக்கே புரியாது, இவ்வளோ தொழில் வளர்ந்துருக்கா, நம்ம என்னடா கொஞ்சம் லெஃப்ட் பிஹைண்டாக இருக்குமே அப்படின்னு. ஃபோக்கஸ் ஆன் தேர் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணி. ஃபோக்கஸ் ஆன் ஸ்கிரிப்டில், ஃபோக்கஸ் ஆன் வேர்ல்டு, ரீட் பீப்புள், கோ அண்ட் செக் அவுட் பீப்புள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணுறதுனாலையோ கற்றுக்க மாட்டீங்க சார். இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு லைஃப் ஆஃப் அ ப்ரொடியூசர் பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்களோட பர்சனல் அனுபவங்களில் சில விஷயங்கள், ஒரு படம் இப்படி பண்ணியிருக்க வேணாம்,
இந்த படம் இதுதான் ப்ராப்பர் கிராமர் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஒரு ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், எல்லாம் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய 2 மெமரி அப்படின்றத விட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் கிட்டத்தட்ட 50வது படம் என்னுடைய கரியரில் 20 வருஷத்தில் முடிய போகுது. ஒவ்வொரு படமே ஒரு அனுபவம் தான். இந்த 50 படங்களை பற்றி 50 எபிசோடு பண்ணலாம். அவ்வளோ ஒரு படமும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து நம்ம ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தினுடைய ஜேர்னி இருக்குல்ல, பல படங்களுடைய ஜேர்னி வந்து பெயின்ஃபுல் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பிறகு வந்து த ஃபில்ம் மேக்கர் வில் மேக் யூ க்ரை. உங்களை வந்து அழ வச்சிருவார்னா பணம் போட்டாச்சு, மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருப்போம். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? சில படங்கள் வந்து ஏதோ ஒரு ரீசனால் நம்ம போய் மாட்டிப்போம். அது பிறகு நம்மளால் வெளியிலே வர முடியாது. ஒரு படம் வந்து நிறைய படம் இருக்குது. அதில் ஒரு படம் வந்து ஒரு தயாரிப்பாளராக எப்படி மாட்டிப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம மனசால் வானான்னு நினச்சி போய் மாற்றுற படங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து கொலை அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து சொல்கிறாரு ஃபிலிம் மேக்கர். இதை வந்து கொண்டு வந்தது விஜயானந்தி சார் எங்களுக்கு கொண்டு வந்துட்டு இந்த படம் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா நாங்களும் விஜயானந்தி சாரும் வந்து பார்ட்னராக அந்த படத்தை பண்ணுறோம். அவரும் ஒரு பார்ட்னர்னால் அவருடைய சேலரி வாங்கிக்காமல் அவர் ப்ராஃபிட்டில் ஷேர் எடுத்துக்கிறேன், நான் படம் எடுக்கிறேன்றார். படம் வந்து 12 கோடி ரூபாய் செலவாகும். அவருக்கு ஒரு சம்பளம் மினிமம் சம்பளமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது படத்தை முடித்த பிறகு கதையை நானும் என்னோடய மனைவியும் கேட்குறோம். அவர் நெரேஷன் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு படம் பயங்கர லேகாக போகுது. இட்ஸ் லைக் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கே தவிர பரபரப்பாக இல்லை, நல்ல கதை. ஆனால் அது சொல்கிற விதம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கேஜ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லும்போது 2 மணி நேரம் எடுக்கிறார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்போயே என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து பயங்கரமான கிரிட்டிக்கு. இல்லைங்க இது எனக்கு ஒர்க் ஆகலை, அவர் சொல்கிற விதம் வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. நாங்கள் இல்லைம்மா அப்படியெல்லாம் விட்டுறாத, பிரேக்கில் வந்து நாங்களாம் டீ சாப்பிட்டு நான் 2 பேர் தனியாக போய் சாப்பிட்டுட்டு சரி இது செகண்ட் ஹாஃபும் கேட்டுரு அப்படின்றேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கேட்குறோம். அப்போ கேட்டு முடிச்ச பிறகு என் ஒய்ஃப் வந்து என்னை கூட்டு போய் தனியாக விட்டு இந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது வேணாம், அவர் வந்து இப்படி தான் எடுப்பார், ஸ்லோவாக எடுப்பார், குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் இட் வில் நாட் பி எங்கேஜிங் த ஆடியன்ஸ். நம்ம இந்த படம் வேணாங்க, நம்ம இத்தனை படம் பார்த்துட்ருக்கோம், எங்கேஜிங்கான படம் பார்க்குறோம், இந்த படம் பார்த்தோம்னா மாட்டிப்போம் அப்படின்றாங்க. இது சமீபத்தை உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணம் இருக்குது, பட் இந்த உதாரணம் எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே புரியல. எனக்கு அந்த இயக்குனரை பிடிக்கும், இப்போ எப்படி இவருக்கு ரிஃப்யூஸ் பண்ணுறது தெரியல. அதை விட மிக முக்கியமாக விஜயானந்த் சார் வந்து இந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு டிசைடும் பண்ணிட்டார். இப்போது எனக்கு ஒரு மாதிரி டிலிமான்னு சொல்லுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன். நான் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன், சரி சார் நீங்கள் இந்த கதையை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ண முடியுமா? இல்லை சார் இப்படி தான் சார் நான் சொல்லுவேன் அப்படின்றார். 3 மணி நேரம் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் சார் 3 மணி நேரம் படத்தை வந்து நம்மளால் எப்படி இது வந்து கன்சீவே பண்ண முடியல என்னால். இது ஒரு சிம்பிளான த்ரில்லர், இது ஏன் 3 மணி நேரத்தில் இவ்வளோ லேகாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் ஸ்கிரிப்டோனா கொடுத்துருங்க, நான் படிச்சுட்டோன்னா ஒரு இப்பயே டிசைட் பண்ணாமல் படித்த பிறகு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா. சரி சார் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேனாரு. 1 வாரம் கழிச்சு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னே நான் படிச்சுட்டு இல்லை சார் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ விஜயானந்தி சார் கால் பண்ணி சொல்கிறார், என்னை நம்புங்கன்றார், இது நல்லா வரும், இது கண்டிப்பாக நல்லா வரும், நீங்கள் சம்டைம் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க, கதை கேட்டு. இல்லை சார் கதை கேட்டு பண்ணல சார், படித்த பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு, இது அப்படி டிசைட் பண்ணாதீங்க, நான் நம்புகிறேன், இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்றார். இப்போ என்னுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதுசான அனுபவமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க வராங்க பட ப்ரொடக்ஷனில். அவங்களும் இன்வெஸ்டிங் பார்ட்னர்ஸ். அவங்களும் விஜயானந்தி சாரை சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க 4 பேர், நான் ஒருத்தர், என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கதை சொன்ன விதம், உங்களுக்கு வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கிரிட்டிக்கலாக இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க சார், இது நல்லா வரும் சார். இப்போ நான் தனியாக ஒத்தால் மாட்டிக்கிறேன். 4 பேர் என்ன சொல்கிறாங்க, ஒர்க்காக சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒய்ஃப் கிட்ட பேசுகிறேன். ஒய்ஃப் சொன்னாங்க நம்ம ரிஃப்யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ நான் வந்து பார்ட்னராக நாங்கள் 4 பேர் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எப்படி ரிஃப்யூஸ் பண்ணுறது தெரியல. நான் வந்து என்னென்னமோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பேசுகிறேன். கடைசியில் விஜயானந்தி சார் என்ன சொல்கிறாரு, சார் தைரியமாக பண்ணுங்கள் சார், இப்படிலாம் நம்பி பண்ணுங்கள் சார், அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்க. நாங்கள் வந்து படத்தை இறங்கி பண்ணுறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு அது அந்த படம் மூலமாக 9 கோடி லாஸ். ஓகேங்களா? இப்போ யாரை இதை ப்ளேம் பண்ணுறது? மற்றவங்களாம் நம்பி நம்ம படம் பண்ணிவிட்டு நான் வந்து அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் அந்த படம் முடிஞ்ச பிறகு. இது பிறகு அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மனசு தோணுதோ அதுதான் ஃபைனல். நல்லா இல்லைன்னா
நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். அவ்வளோதான். நல்லா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்கல வச்சுங்களேன், மற்றவங்க சமாதானப்படுத்தினாலும் பண்ணக்கூடாது. இப்போ வரையும் என்ன மனைவி பார்க்கும்போதுல ஐயோ எழுதி அவ்வளோ சொன்னனே ஏண்டாடே படபாவி இப்படி தான் நினைப்பாங்களே. கையெழுத்து போடாதீங்க போடாதீங்க சொல்லலடா, ஏண்டா கையெழுத்து போட்டு படம் பண்ண கடைசியில் பாட்டு இப்போ புலம்பிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனசெல்லாம் வந்து அடிச்சுக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையை உருவாக்குறோம். ஸோ இங்கே பல பேருக்கு ப்ரொடியூசரோட வழி தெரியுது, இந்த வழியிலேருந்து எழுந்துக்கவே முடியாது. அந்த படத்தை நான் இன்னைக்கு வரையும் ரிகவரி பண்ண முடியாமல் வச்சுட்டு இருக்கேன். அதுக்காக நான் இழந்த சொத்துக்கள்லாம் இன்னைக்கு வரையும் ரிகவரி பண்ண முடியல. ஏன்னா அந்தளவு இன்னொரு படம் ரிகவரி பண்ணி கொடுக்காது. எப்போ ஒரு படம் அந்த மாதிரி கொடுக்கலாமே தவிர எவரி படம் வந்து திடீர்னு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்காது. அப்போ சர்வையல்ன்றதே மிகப்பெரிய போராட்டமாக மாறிடும். அப்போ என்ன பண்ண முடியும்? எக்ஸிட் ஆக முடியுமா? இந்த இண்டஸ்ட்ரி தான் நம்மளுடைய வாழ்க்கை, இங்கே தான் நம்ம இருக்கணும், இங்கே தான் சர்வே பண்ணியாகணும். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா? ஒரு படம் நம்மளை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போயிடாதா? அந்த படம் மூலமாக நம்முடைய லாஸஸ் எல்லாம் நம்ம ரிகவரி பண்ணி நம்ம இழந்த சொத்தெல்லாம் திருப்பி மீட்ட முடியாதா அப்படின்னு எண்ணத்தில் தான் இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் பல தயாரிப்பாளர் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு படம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கண்ணு முன்னாடி ஒரு படம் வந்து எனக்கு வந்து ஒரு 35 lakh லாஸ் கொடுத்தது. அது வந்து பிளாக்மெயில் அப்படின்னு படம், ஜிவி பிரகாஷ் படம். என்னாச்சுன்னா அந்த படத்தை போய் பார்க்குறோம். அந்த படம் நல்ல டீசெண்டான ஒரு படம், ஓகேங்களா? இப்போது அதுக்கு முன்னாடி தான் 11 அப்படின்ற ஒரு படம் வந்து த்ரில்லராக சூப்பராக போச்சு. அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் நல்லா இருக்குது, கண்டென்ட்டாக நல்லா இருக்குது. இப்போது நான் வந்து இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய இன்னொரு பார்ட்னரை கூப்பிட்றேன். அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் இந்த படத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், இது வந்து ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், ஓகே சார் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணாதான். அவர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுற மூட்லேயே இல்லை. நான் என்ன சொன்னேன், சார் இது படம் நல்லாயிருக்கு, அவர் ஒரு படம் கேட்டுகிட்டே இருந்தார், நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், சரி சார் நீங்கள் வாங்க நம்ம 2 பேரும் இது பார்க்கலாம், படம் பார்க்கலாம். படம் பார்த்தோன்னே அவர் பண்ணிப்பார், நான் கூட சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். அவர் கடைசியில் சொல்கிறார், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றார். இப்போ நான் வேறு வழி இல்லாமல் வெளியிலேருந்து கடன் வாங்கி ஒரு 75 லட்ச ரூபா வாங்கி நானும் ஒரு 75 லட்சம், நான் 2 பேரும் சேர்த்து 1.5 கோடி போடுறோம். 30 லட்சம் தான் கவர் ஆச்சு. ஓவரால் குளோபல் ரன்லேயே 30 lakhs தான் கவர் ஆச்சு. 1.5 கோடியில் எங்களுக்கு எவ்வளோ லாஸு இல்லை, 120. 2 பேரும் ஆளுக்கு 75 போட்டு ஆளுக்கு எவ்வளோ வந்தது கையில்? என்ன 15 லட்சம் வந்தது. நான் 75 லட்சம் போட்டு 15 லட்சம் தான் கையில் வந்து 60 லட்சம் வந்துன்னா என் ஒய்ஃப் எல்லாம் அப்பயே சொன்னாங்க, வாடா அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இப்போ தான் 11 படம் நல்லா போச்சு, அந்த மாதிரி இந்த படம் போயிடும் அப்படி இப்படின்னு நான் ஒரு நம்பணும் பாருங்க. கடைசியில் போய் அங்கே போய் நின்னா அந்த படம் வந்து நம்ம பார்த்து இத்தனை பேர் நாங்கள் பார்த்தோம், டீசெண்டான படம் நல்லா இருக்குது, இது நல்லா 11 படம் மாதிரியே நல்ல ஒரு கான்செப்ட் இருக்குது, நல்ல ஒரு இது ட்வின்னிங்காக த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது, இது எப்படி இவ்வளோ பெரிய லாஸ் வருது நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் சினிமா. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அந்த தயாரிப்பாளர் என்ன சொன்னார், நீங்கள் டிஜிட்டல் ரைட்ஸ் மூலமாக நீங்கள் லாஸ் வந்தனா கவர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கே தெரியாது டிஜிட்டல் ரைட்ஸில் என்ன சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்த் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஸ்ரீகாந்த் மேலே அந்த ஒரு ட்ரக் கேஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க படத்தை. இப்போ திடீர்னு வந்து உங்கள் பேரில் பாம்பு விழும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வந்து வாழ்க்கை என்பது நம்ம எதிர்பார்க்க அடி விழும் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறது ரெடியாக இருந்ததுன்னா சினிமாவில் இருக்கலாம். எவ்வளோ அடித்தாருன்னா ஃபைனான்ஷியல் அடி, ட்ரோல்ஸு, திட்டுகள், ரிவ்யூஸு, உங்களை வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுவாங்க. ஏதோ நீங்கள் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இந்த மட்டமான படம் கொடுக்கணும் தான் வந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வாங்க ரெடியாக இருக்கணும். எவ்வளோ அடித்தாலும் தாங்க ரெடியாக இருந்தீங்கன்னா சினிமா தயாரிப்பு துறை வரலாம். ஐயோ என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது, ஐயோ இப்படிலாம் திட்டுறாங்களே, ஐயோ இவ்வளோ பெரிய லாஸ் வந்துடுமா, ஐயோ ஒரு படத்தை எடுத்தால் 4 கோடி போயிடுமா 5 கோடி போயிடுமானா சினிமா பக்கம் வராதிங்க. நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய பெய்டு ப்ரமோஷன் ஒரு விஷயம் இப்போ நடந்து இன்ஆர்கானிக்காக வந்து மக்களை கொண்டு ரீச் ஆகிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை வேறு வழி கிடையாது. இல்லை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ப்ரொமோட் பண்ணி ஆகணும். இல்லை இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஆகணுமா இல்லையா? உங்கள் படம் நல்லா இல்லைன்ற டிசிஷனை நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து கடைசியில் படம் வந்துச்சுன்னா அதுதான் உங்கள் படைப்பு, அது உங்கள் குழந்தை மாதிரி. நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ரீஒர்க் பண்ண ட்ரை பண்ணிங்க, ரீஷூட் பண்ண ட்ரை பண்ணிங்க, ரீஎடிட் பண்ணிங்க, என்னென்னமோ பண்ணிங்க, கடைசியில் இதுதான் படைப்பு. இப்போ என்ன பண்ணுவீங்க? கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நம்பிக்கையாக கொண்டு வரணுமா இல்லையா? அப்போ நம்பிக்கையாக தானே ப்ரொமோட் பண்ணுவீங்க. அப்போ இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணி ஆகணும், அதில் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த படம் ஆவரேஜ் அந்த படம் ஓட வைக்கணும், அதுதான் உங்கள் திறமை. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, மனசு விட்டுட்டிங்க வச்சிங்களேன், படம் ஓடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சது வந்து சூர்யா அவர்களுடைய படம் வந்து பல பேர் கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தான். மாமன் படத்தை பல பேர் கமெண்ட் கொடுத்தாங்க, அது எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை நான் வச்சுக்கிட்டேன். அவர் மட்டும் நம்பினார் இந்த படம் வந்து நம்ம மக்களுக்கான படம் அப்படின்னு. ஆனால் சோஷியல் மீடியாவில் சரி, ரிவ்யூஸும் சரி, கிரிஞ்சாக இருக்குது, பழங்கால விஷயமா இருக்குது, கண்டென்ட் இதெல்லாம் எங்கடா நடக்கும், இப்படியெல்லாம் ஒரு படமா அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் இறங்கி அடித்து ஊராக போயிட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை ஒரு 45 கோடி படம் வச்சிட்டார் தமிழ்நாட்டு தேட்டருக்குள்ள. ஆனால் பல நடிகர்களும் பல ப்ரொடியூசர்ஸும் தே கிவ் அப் அந்த ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பேடாக வந்து படம் வந்து மோசமான ஒரு டாக் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இயக்குநர்களும் அப்பா முடிஞ்சிச்சு நம்ம கதை, இனிமேல் நம்ம வந்து இந்த பக்கம் போவோனா அவ்வளோதான், அதுவாக போய் டெட் ஆகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், போராடுங்க, கடைசி வரையும் போராடுங்க, ஒரு 2 வாரமாவது போராடுங்க. அந்த மனுஷன் போராடினார்ல,
அத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவர் கவலை இந்த காதே வாங்கிக்கல. கடிவாளம் போட்டு கடிவாளம் படுக்கிறது போயிட்டே இருந்தார். 2 வாரம் நான் ப்ரொமோட் பண்ணுறேன், ஊர் ஊராக போகிறேன், சேலம் போகிறேன், மதுரை போகிறேன், திருச்சி போகிறேன், தியேட்டர் தேட போகிறேன். அது உங்களுக்கான படம் அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறானுங்க, உங்களுக்கான படம் எடுத்திருக்கேன், நான் அவங்க மாமன் தாய் மாமன் அப்படின்றாரு. எல்லாரும் வந்து படத்தை பார்த்துட்டான். அப்போ அவருக்கு இருந்த அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா?